ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் பேச போகிற பகுதி, எந்த மனுஷனுமே உலகத்தில் இந்த வெட்கமோ அவமானமோ தான் வாழ்க்கையில் அனுபவிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. சரீரத்தில் ஒரு பலவீனமோ வியாதிகளோ வந்தால் அதை கூட தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவமானங்கள் வெட்கம் வரும் பொழுது அதை அவங்களால தாங்கவும் முடியாது. அதற்கு பிறகு அவங்களால அதை மறக்கவும் முடியாது. சரி, இந்த வெட்கம் அவமானம் ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருது, அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத 2 பகுதியாக பார்க்க போகிறோம். முதல் காரியம் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 34வது வசனம். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. நீதி எந்த ஜனத்தையும் உயர்த்தும். ஒரு மனுஷன் ஒரு நன்மை செய்யும் பொழுது, நீதி நியாயம் செய்யும் பொழுது, தர்ம காரியங்களை செய்யும்போது அந்த மனுஷனுக்கு புகழ்ச்சி வரும். அதுவே அந்த மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அவங்க முகத்தை மூடிக்கிட்டு போகிறத பார்க்குறோம். இன்றைக்கி நியூஸில் பார்க்குறோம், நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். பாவம் செய்து இவர்கள் கைதாகிறாங்கன்னு சொல்லும்போது உடனே முகத்தை மறைச்சிட்டு போவாங்க. தேவஜனமே, பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் நிச்சயமாக வெளியில் வந்தே தேரும். தாவீது இஸ்ரவேலுடைய சமஸ்த அரசனாக இருக்கும் பொழுது யாருக்குமே தெரியாதபடி அந்தரங்கத்தில் ஒரு பாவம் செய்தார். உரியாவுடைய மனைவி பஸ்ஸபால்கிட்ட பாவம் செய்யும் பொழுது தேசமே அதை அறியலை. ஆனால் கர்த்தர் அதை அறிந்திருந்தார். கர்த்தர் இதை வெளியாக்குகிற விதமாக நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி அந்தரங்கமாக இல்லைங்க, அரண்மனையில் ஓப்பனாக எல்லா ஜனங்களும் கேட்குற பிரகாரம் இந்த பாவத்தை நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுக்கு கண்டித்து உணர்த்துறார். இதை கேட்ட உடனே தாவீது கோவப்படலை. நாத்தான் தீர்க்கதரிசிட்ட கோச்சிருக்கலாம், ஆண்டவர்கிட்ட கோவப்பட்டு பேசியிருக்கலாம். ஆண்டவரே, நான் ஒரு ராஜாவாக இருக்கிறேன், இப்படி ஒரு பாவத்தை எல்லா ஜனங்களும் கேட்க நீங்கள் அறிவிச்சிட்டிங்களே, யார் என்னை மதிப்பாங்க அப்படின்னு நினைக்காம இந்த பாவத்துக்கு உடனே மனஸ்தாபப்பட்டு தேவன்கிட்ட அறிக்கை செய்து சங்கீதம் 51 பாடலை எழுதி அவர் பாடினார். ஆண்டவர், என்னுடைய பாவங்களுக்கும் மன்னிங்க. தேவஜனமே, இந்த பாவம் எந்த ஜனத்துக்கும் அவமானத்தை கொண்டு வரும். நம்மளுடைய ரகசிய பாவங்களோ துணிகரமான பாவமோ எந்த பாவமாக இருந்தாலும், ஆனால் அதே ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும் பொழுது வேணும் சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த பாவம் எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறதுக்கு ஒரு பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க. அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். இந்த பாவம் பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ வயதின் பாவங்கள்னால இந்த எலும்புகள் நிறைந்திருந்து மண்ணில் அவன் சாகும்போது அந்த எலும்புகளில் இந்த பாவம் படுத்துக்குமா? யோசிச்சு பாருங்க, இது பாவம் நம்ம எலும்புகளில் படுக்க வேண்டிய ஒரு காரியமா? இன்னைக்கு எவ்வளவோ ஒரு மனுஷன் ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க, பணம் சேமிக்கிறாங்க, நகைகளை சேர்க்குறாங்க. இன்றைக்கி தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்குது, வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. சொத்துக்களை சேர்க்குறாங்க, பணம், படிப்பு, அந்தஸ்து, பேர், புகழ், இது ஏதாவது வந்து படுத்தா பரவாயில்ல. ஆனால் யோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஒரு மனுஷனுடைய பாவங்கள் அவனுடைய எலும்புகளில் படுத்துக்கொள்ளும். எதுக்காக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையில் நியாய தீர்ப்பில் அந்த பாவம் முன்பதாக நின்று நரகத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் இந்த பாவம் ஒரு மனுஷனை விடாது. எவ்வளோ மோசம்! ஒருவேளை நம்ம மறித்துட்டோம் அப்படின்னா இந்த ஆத்துமா முன்னாடி பாவம் ஒட்டி ஒட்டி வந்துக்கிட்டே இருந்தால் அந்த ஆத்துமா என்ன தான் தள்ளுனாலும் அந்த பாவம் போகாது. அதனால தான் இந்த பாவத்துக்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், பாவங்களை நம்ம அறிக்கையிட்டா அதை மன்னிக்கிறதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். தேவச்சடமே, ஏதாவது பாவங்கள் இருந்துச்சுன்னா அந்த பாவங்கள்னால நிச்சயமாக நமக்கு அவமானமும் வெட்கத்தையும் தேவன் அனுமதிப்பார். அதனால் ஒருவேளை எந்த பாவமாக இருந்தாலும் சரி அதை மறைக்காமல் அறிக்கை செய்யுங்க. இன்றைக்கு கர்த்தர் எல்லா உபத்திரவங்களையும் மாற்றுவார். 2வது காரியம், தேவன் எதிர்பார்க்கிற காரியம், யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவஜனமே, ஆண்டவர் அவருடைய ஜனங்களாகி நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை
துதிப்பீங்க, சம்பூர்ணமாக சாப்பிட்டு துதிப்பீங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவஜனமே, ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய ஜனங்களை ஆண்டவர் வெட்கப்பட விடுறதில்லை. இந்த சம்பவத்தை புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து அவருடைய ஜனங்களை தேடி போய் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், விடுதலைகளை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து செய்த அதிசயத்தினால இவருடைய நாமத்தை அநேகம் ஜனங்கள் பரப்பினார்கள். இதை கேள்விப்பட்ட ஒரு புறஜாதி பெண், தேவனை அறியாத ஒரு கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துட்ட வராங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, ஆண்டவரே, என்னுடைய மகள் பிசாசுனால கொடிய வேதனைப்படுறா, நீங்கள் என் மகளை விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த மகளுக்கு செவி கொடுக்கவே இல்லை. அப்போ ஸ்ரீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே, இந்த மகள் உங்களை தொந்தரவு செய்கிறாளே, அவளை விசாரிங்க. அப்போ அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, அம்மா, பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடலாகாது. அப்போ அந்த அம்மா கோச்சிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, மெய்தான் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்களுக்கு போடுறது நல்லதல்ல, ஆனால் மேஜையிலிருந்து தவறி விழறத நாய்கள் சாப்பிடுமே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கூட இப்படி ஒரு விசுவாசம் இல்லை, போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லி அந்த விசுவாசத்தினால அந்த மகளுக்கு சுகத்தை கொடுக்குறான். ஆனால் தேவன் ஏன் அந்த அம்மாவை நாயின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அந்த அம்மாவை, புறஜாதி பெண்ணை, ஆண்டவருடைய பிள்ளையாக மாறும்படி விரும்பினார். இன்றைக்கி அநேக ஜனங்கள் ஆலயத்துக்கு வராங்க, இயேசு கிறிஸ்துட்ட வர்றாங்க. எதுக்காக அப்படின்னா, அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக. நல்லது தான், ஆனால் அது மாத்திரம் பிரதானம் இல்லை, அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி. இதுதான் தேவனுடைய சித்தம். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் மட்டும்தான் மறுமையில் நித்திய ஜீவனுக்குள்ள, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். தேவஜனமே, பாவம் எந்த ஜனத்துக்கும் அவமானத்தை கொண்டு வரும். ரெண்டாவது காரியம், அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருந்தோம்னா நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக இல்லாமல் இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஏசப்பா, நான் உங்கள் பிள்ளையாக மாற, உங்கள் பிள்ளையாக நான் வாழ விரும்புகிறேன் அப்படி நீங்கள் 100க்கு 100 ஒப்பு கொடுத்தா, அவமானம், வெட்கம் எல்லாவற்றையும், துயரங்களை எல்லாம் தேவன் பாக்கியமாக மாற்றுவார். இதோடைய அடுத்த பகுதியில் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இதோடைய சம்மந்தப்பட்ட தலைப்பில், அவமானம், வெட்கம், பாவமும் தேவ ஜனங்கள் அல்லாதவங்களுக்கு மட்டும்தான் வருதா அப்படின்னா, அநேகம் நேரங்களில் ஆவிக்குரிய பிள்ளைகள், தேவ ஜனங்களுக்கு சில நேரத்தில் தேவன் அதை அனுமதிக்கிறார். இது எதனால்? இதன் மூலமாக தேவன் நம்மளை எப்படி மாற்ற விரும்புகிறார்? இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மனுஷனும் அப்பா வெட்கமும் அவமானமும் பட விரும்புவதில்லை சுவாமி. தகப்பனே, ஒருவேளை அந்த பாவத்துக்கு ஆண்டவரே, அந்த வெட்கத்துக்கு, அந்த அவமானத்துக்கு எங்களுடைய பாவமோ அல்லது நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறாமல் இருந்திருந்தா, ஆண்டவர் இதை பார்க்குற ஜனங்க ஒப்பு கொடுக்கவும், பாவங்கள்லேருந்து மனம் திரும்பவும், 100க்கு 100 உங்கள் பிள்ளையாக மாறவும் வாழவும் கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.